ಶಿವಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಬಿ ಹ್ಯಾಪಿ. கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவரோட திரைப்பயணத்தை தொடங்கி 40 வருடங்கள் நிறைவு செய்து இருக்காரு. இதுக்கு வாழ்த்து சொல்ற விதமா கமல்ஹாசன் அவர்கள் சிவராஜ் பத்தி பேசி எமோஷனலா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. வணக்கம் தம்பி, மகன், எப்படி வேணா சொல்லலாம். இது 40-45 வருஷமா, மேபி 50 கூட இருக்கலாம், ஞாபகம் இல்லை. ராஜ்குமார் அண்ணா அவருக்கு எனக்கு காட்டின அன்பு நான் எதிர்பார்க்காத அன்பு. அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்டூடியோவில் பிறந்த குழந்தைகள். இப்ரு கூத்கொண்டு on your 50th anniversary we will talk. I'll still be there. Our love will still be there. Take care. All the very best. ಎಲ್ರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ ಹೇಳಿ. ನಮಸ್ಕಾರ. தமிழ்ல வாழ்த்து சொன்ன கமல்ஹாசன் அவர்கள் திடீர்னு கன்னடத்துல பேசினது இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. தக் லைஃப் ஆடியோ லான்ச் அப்போ கமல்ஹாசன் அவர்கள் சிவராஜ்குமாரை வரவேற்கிற விதமா பேசும் பொழுது தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு பேசினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. கமல் அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லனா தக் லைஃப் படம் கர்நாடகாவில வெளியாகாதுன்னு சொல்லி பிரச்சனையும் நடந்துச்சு. இதுக்கு கமல் அவர்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு திட்டவட்டமா மறுத்துட்டாரு. இதனால தக் லைஃப் படமும் கர்நாடகால இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அது தொடர்பான சர்ச்சையும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. இந்த ஒரு சூழல்ல கமல் சிவராஜ்குமாரை வாழ்த்தும் போது கன்னடத்துல பேசி இருக்கிறது பலரையும் வியப்புல ஆழ்த்திருக்கு. இந்த சர்ச்சையப்போ சிவராஜ்குமாரும் கமலுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. இந்த சர்ச்சையை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.